வீட்டிலே இருப்பவர்களுக்கு திடீரென்று தலைவலி வந்துவிட்டால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்போம். அப்பொழுது நம் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்தனக்கட்டை, துளசி மற்றும் சுக்குத்தூள் இவற்றை கொண்டு ஒரு பற்று தயார் செய்து தலையின் மீது போடும்போது அந்த தலைவலி உடனே தீர்ந்துவிடும். இப்பொழுது அந்த தலைவலி போவதற்கு அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். வீட்டிலே இருப்பவர்களுக்கு திடீரென்று தலைவலி வந்துவிட்டால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்போம். அப்பொழுது நம் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்தனக்கட்டை, துளசி சாறு மற்றும் சுக்குத்தூள் இந்த பொருட்களை கொண்டு ஒரு பற்று தயார் செய்து நெற்றியின் மீது போடும்போது அந்த தலைவலி உடனே தீரும். இப்பொழுது அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். சந்தனக்கட்டையை சந்தன கல்லில் லேசாக உரச வேண்டும். அதாவது துளசி சாறு விட்டு நன்றாக அரைக்க வேண்டும். அத்துடன் 1/4 தேக்கரண்டி சுக்குத்தூளை சேர்த்து நன்றாக அரைத்து மெழுகு பதத்தில் வரும் சமயத்தில் வழித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கு பொடி 1/4 தேக்கரண்டி சேர்த்து அரைக்கவும். இப்பொழுது மெழுகு பதத்தில் இந்த மருந்து தயாராகிவிட்டது. இந்த மருந்தை ஒரு பாத்திரத்தில் வடித்து வைத்துக் கொள்ளவும். அதிக தலைவலி உடையவர்கள் இந்த மருந்தை எடுத்து நெற்றி பொட்டில் பூசி வரும்போது தலைவலி படிப்படியாக குறையும். அதிக உஷ்ணமாக இருந்தால் இந்த மருந்தில் உள்ள துளசி சாறும் சந்தனமும் அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. பொதுவாக துளசிக்கு மின்சார சக்தி அதிகமாக உள்ளது. தலைப்பகுதியில் உள்ள அந்த இரத்த குழாய்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்து இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அங்கே இரத்த குழாய்கள் தங்களை விரிவுபடுத்திக் கொள்ள முயலும். அப்பொழுது அந்த இரத்த ஓட்டம் சீராக்குவதற்கும் இரத்த குழாய்கள் விரிவடையாமல் இருப்பதற்கும் இந்த துளசி சாறு சந்தனம் சேர்ந்த மருந்தானது அந்த தலைவலி வராமல் பாதுகாப்பதற்கு பயன்படக்கூடியது. இந்த மருந்தில் உள்ள சுக்கானது அதிக நீரேற்றம், தலையில் நீரேற்றம் அதிகமாக இருந்தால் தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நீரேற்றத்தை படிப்படியாக குறைத்து தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை சுக்கிற்கு உண்டு. சாதாரண சுக்கை எடுத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது தலை நீரேற்றத்தை குறைக்கும், தலை பாரத்தை சரி செய்யக்கூடியது, தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடியது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.